வெல்கம் பிடிஎன் சினிமா. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை பல நாம் தெரிந்து கொள்வோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகை நிரோஷா அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார். கேப்டன் மறைந்த போது எதற்கு வந்தோம்னா, இப்படி ஒரு மாமனிதன் திரும்ப நம்ம பார்க்க முடியாது, அவர் இடத்தை நிறைப்பதற்கு எந்த ஒரு நடிகரும் வரவும் முடியாது, அவரோட இடத்தை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கு யாராலுமே முடியாது என்று நிரோஷா கூறியுள்ளார்கள். அவரை பொறுத்த வரைக்கும் மற்ற ஒரு நடிகரும் இப்போ அரசியல் பாலிடிக்ஸ் அந்த எந்த ஒரு காரணத்து கிடையாது. அவரை மாதிரி ஒரு நடிகர், அவரை மாதிரி திரைத்துறையில் ஒரு சிறப்பான ஒரு அம்சம், ஒரு பாதுகாவலர் மாதிரி அவர் இருக்கும் இடத்த திரும்ப எந்த ஒரு நடிகரும், இப்போ இருக்க நடிகரும் சரி, அவர் இருக்கும் காலகட்டத்திலையும் விஜயகாந்த் இடத்தை நிரப்பதற்கு எந்த ஒரு நடிகரும் இதுவரை வந்தது கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட்டும் அவர் இடத்த பண்ண முடியாது. அதனால தான் அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கூட படம் பண்ணும்போதும் சரி, எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணக்கூடிய ஒரு மனிதர் விஜயகாந்த் சார். அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக கொடுப்பார். ஒரு நடனம் ஆடும்போது கீழே விழுந்துட்டேன், திரும்ப அந்த விஷயத்த கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னாங்க. இதே மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ சீக்கிரம் பண்ணு, எல்லாருக்கும் நஷ்டம் ஏற்பட முடியும். அவர் அது கிடையாது. இந்தந்த விஷயங்கள் இவங்களுக்கு கஷ்டம் தெரிஞ்சு போச்சா, அந்த வழி யாருக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு உணரக்கூடிய ஒரு விஜயகாந்த் அவர்கள். பாமர மக்கள் கூட ஒன்றா உட்கார்ந்து பழகக்கூடிய ஒரு மனிதன். அரசியலையும் சரி, மற்ற எதிலையும் எல்லா விதத்திலையுமே அவரை குறை சொல்ல முடியாது. ஒரு வார்த்தை கூட தவறாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதுவரை யாரும் முதித்தது கிடையாது. நானும் அதுபோல தான். அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை கடைசியாக ஒரு முறை பார்க்கணும் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். கேப்டன் விஜயகாந்தை போல ஒரு மனிதன் இல்லை. அவர் இடத்தை நிரப்பதற்கு எந்த ஒரு மனிதனாலும் முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக நடிகர் நிரோஷா அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார். கேப்டன் புகழ்வாங்க, தமிழென்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நல்லடா என்று